புதுச்சேரியிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் வேட்பாளர்கள் வந்து நமக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து காமராஜர் நகர் தொகுதியினுடைய வேட்பாளர் கௌரி அவர்கள் வந்திருக்கின்றார். அவரை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், இப்ப புதுச்சேரியில இன்னும் 2-3 நாட்கள்ல தேர்தல் வர இருக்கு. இந்த புதுச்சேரியினுடைய மிக மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு நீங்க என்ன பிரச்சனையா பாக்குறீங்க? அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க, அதை சொல்லுங்க. இங்க புதுச்சேரியில பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 14 முறைக்கும் மேல 14-15 முறைக்கும் மேல எல்லா கட்சிகளும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அனைத்து ஆண்ட கட்சிகள், ஆட்சியில் இருந்த கட்சிகள் எல்லாருமே இப்ப வரைக்கும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி மாநில தகுதி வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்ப தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் ஒரு இது ஒரு மாநிலம் கிடையாது, இது யூனியன் பிரதேசம்ங்கிற அடிப்படையில் மத்தியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணியில் வச்சு தான் இங்கே வந்து ஒரு ஆட்சி அமையும். தொடர்ச்சியாகவே நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஆனாலும் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் இங்கே வெறும் கண் துடைப்பாக மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து, ஒரு சட்டமன்றத்தில் ஒரு 14-15 முறை இந்த தீர்மானம் போடப்பட்டு ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா அது இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கான தனி மாநில தகுதி. இது தொடர்ச்சியாக மக்களை ஏமாத்துறதுக்கு தேர்தல் யுக்திக்காக தொடர்ச்சியாக இந்த கட்சிகள் பயன்படுத்துகிற ஒரு வாக்குறுதியாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்திலும் இருக்கு. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மதுபான கடைகளை மூடுவதற்கு இல்லை படிப்படியாக மூடுவதற்கு கூட அவர்கள் வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் மாநில கட்சியாகட்டும் இல்லை மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகளாகட்டும். ஆனால் புதுச்சேரிக்கு வந்துட்டா அந்த வாக்குறுதிகளே இருக்காது, முழுமையாக இருக்காது. கேட்டால் முழுமையான வருமானம் அதுலேருந்து தான் வருது அப்படிங்கிற ஒரே வார்த்தையிலே முடிச்சிருவாங்க. அப்போ இப்படி தமிழகத்துக்கும் புதுச்சேரிக்குமான ஒரு கட்சியின் வரையறை கூட மாறுபடுது. மக்கள் நிலத்தின் சார்ந்து மக்களை சார்ந்து மாறுபடுது. ஒரு கட்சிக்கு ஒரு மக்கள் சார்ந்த ஒரு நலத்திட்டங்கள் கோட்பாடுகள்னா எங்குமே சமமாக தான் இருக்கணும், எல்லார்கிட்டயுமே சமமாக தான் இருக்கணும். ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது இந்த இருக்கக்கூடிய கட்சிகள் செய்கிறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, புதுச்சேரி மாநிலத்துக்கு மாஹே ஏனாம் வேண்டாங்கிறோம். அந்தந்த மொழி வழி தேசிய அந்த மாநிலங்களுடைய அந்த மாஹேவும் ஏனாவையும் போறதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்ப நீங்க வந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க பேசும்போது குறிப்பிடுறீங்க. அதை நாம் தமிழர் கட்சி எப்படி சாத்தியப்படுத்தும்? ஏன்னா ஒரு மாநிலத்துக்கு இல்ல ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு வந்து மாநிலமாக அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னா அது மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும். ஏற்கனவே கோவா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பாஜகவை கடுமையா எதிர்க்கிறீங்க, நீங்க கூட்டணியிலயும் இல்ல, நீங்க போய் சொன்னா மத்திய அரசாங்கம் கண்டிப்பா கேட்காது. அப்ப எப்படி அதை சாத்தியப்படுத்துவீங்க? மாஹே ஏனாம் வேண்டாம், புதுச்சேரி மாநிலத்துக்கு தனி மாநில தகுதி வேணும் அப்படின்னு சீமான் 2016 நாங்க கட்சி ஆட்சி வரைவு போடும் போதே அதுல நாங்க குறிப்பிட்டுட்டோம். இப்போ நீங்க சொன்னது போல நாங்க யார் கூடயும் கூட்டணி இல்லாம தனிச்சே 16 ஆண்டுகள் நாங்க களத்துல நிக்கிறோம். எப்படியா இருந்தாலும் நீங்க மாநில அரசு மத்திய அரசு தான் வந்து இதற்கான இந்த மாநில தகுதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது உண்மைதான். அப்படின்னாலும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மாநிலத்தில் இவர்கள் வைக்கக்கூடிய இந்த பொருளாதார வளர்ச்சி இருக்கு இல்லையா, இந்த பொருளாதாரத்தை நாங்கள் ஈட்டி கொடுப்பதற்கான சுயசார்பு சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவது. இந்த மாநிலம் சுயாட்சி பெற்றுவிட்டால் இங்கு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுவிடும், இவர்களால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது அப்படிங்கிற காரணம் தான் இங்க தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நாம் தமிழர் கட்சி முறியடித்து இந்த மண் சார்ந்த வளங்களை, இந்த மண் சார்ந்த தொழில்களை மீட்டெடுத்து இங்கே தொழில் வளம் பொருளாதார வளர்ச்சியை நாங்க மேல கொண்டு வருவோம். இல்ல அதெல்லாம் மாநிலமா மாறினதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி கொண்டு வரும். அதுக்கு முன்னாடியே செய்யலாம், அதுக்கு முன்னாடியே இதை செய்யலாம். இதற்கு மாநில தகுதி தேவை கிடையாது. நீங்க ஒரு மாநிலம் தற்சார்பு பொருளாதாரத்தில் வளர்றதுக்கு மாநில தகுதி தேவை கிடையாது. ஆனால் மாநில அரசு இங்க மத்திய அரசு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த மாநில தகுதி இவங்களுக்கு இப்ப கொடுத்துட்டோம்னா இவர்களால் தன்னிச்சையாக செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, இவர்களிடத்தில் பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதைத்தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் என்ன சொல்றோம்னா, இங்க மண் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து இந்த மாநிலத்தை தன்னிச்சையாக நாங்கள் இயங்குவதற்கான அனைத்து திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்துருவோம். அதை வைத்தே நாங்கள் என்னென்ன திட்டம் இருக்குன்னு ஒரு 4 திட்டம் சொல்லுங்களேன். ஐயா, பால் வள பொருளாதாரம் அண்ணன் சொல்லியிருக்காங்க. பாகூர்ல தமிழ்நாட்டுல எப்படி தஞ்சை நெற்களஞ்சியம் இருக்கோ அதே போல பாகூர்ல நெற்களஞ்சியம் அப்படிங்கிற அந்த பகுதி முழுக்கவே இப்பவும் வந்து நெற்களஞ்சியமா தான் இருக்கு. அந்த மாதிரி விவசாயங்களை எப்படி தமிழ்நாட்டுக்கு அண்ணன் சொல்லியிருக்காங்களோ விவசாயங்களை அரசு வேலையா கொண்டு வருவோம் அப்படின்னு. அதே போல இங்க நிறைய வளமான நிலங்கள் இருக்கு. தமிழகம் போல தரிசு நிலங்கள் இல்லாம நீர்வளம் நல்லா இருக்கக்கூடிய நிலங்கள் இங்க நிறையவே இருக்கு. அதையெல்லாம் மீட்டெடுத்து அரசாங்கமே எடுத்து நாங்கள் இந்த மண்ணுக்கான என்னென்ன பயிர்கள் செய்யப்படுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து ஆடு மாடு கோழி வளர்ப்பு இதையெல்லாம் கொண்டு வந்து இங்க பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் மீட்டெடுத்து நிச்சயமா இந்த மாநிலத்துக்கான தகுதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம்.